ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த புது வருஷத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவராய் அவர் கூட இருப்பார். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், எப்போதும் நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராய், நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த புத்தாண்டு உங்களுக்கு யாவருக்கும் ஆசீர்வாதத்தின் நாளுகளாய் கர்த்தர் மாற்றுவார். நாம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லுவோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் அதிலே 16ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் அதிலே 16ஆம் வசனம். சத்ரக், மேஷக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இங்கு நேபுகத்நேச்சர் ராஜா ஒரு ஒரு உருவத்தை உருவாக்கி அதை வணங்க வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். அங்கே கீதங்கள், வாத்தியங்கள் எல்லாமே அங்கு முழங்கி கேட்கும் போது எல்லாவரும் அதை பணித்து கொள்ள வேண்டும். அது பணித்து கொள்ளாற்ற யாரெல்லாம் இருக்குதோ அவங்களே எரியுத அந்த தீச்சுளைக்குள்ளே போட்டு விடுவார்கள் என்று சொல்லுகிறார். கற்ற பிள்ளைகளே, இங்கே அப்படி அவர் ஒரு கட்டளையை கொடுக்கும் போது சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ என்பவர்கள் உண்மையான உயிருள்ள தேவனை தேடுதவராய் இருந்திருக்கிறதுனால நேபுகத்நேச்சர் ராஜாவு உருவாக்கிய பொன் உருவத்தை அவங்கள் பணிந்து கொண்டது இல்லை. அவங்கள் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவராய் இருந்திருக்கிறார். தேவனை எப்போது துதிக்கிறவங்களாய் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய அவ்வளோ நம்பிக்கை உள்ளவங்களாய் இருந்திருக்கிறார். அவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் என்று இந்த சாத்ரக், மேஷக், அபேத்நேகோவுக்கு தெரியும். இன்னைக்கு புது வருஷத்துக்குள்ளே கடந்து செல்லுத ஞானும் நீங்களும் அதை நமக்கு தெரிகிற விஷயம் என்ன? என் தேவனாகிய கர்த்தர், நான் ஆராதிக்கிற என் தேவன் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை எப்போதும் விடுவித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறார். கற்ற பிள்ளைகளே, இங்க 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய், அப்போ அங்கே எங்களை தப்புவிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இந்த எரிகிற தீச்சூளையில் நீங்கள் எங்களை போட்டாலும் எங்களை தப்புவிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்றும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கிற வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்றும் ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக அவங்கள் ராஜாவுக்கு முன்பாக நின்று பேசுகிறார். அந்த ராஜாவுக்கு முன்பாக நின்று பேசும்போது இவங்கள் ஒரு குற்றம் செய்தவங்களை போல கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக நிப்பாட்டி இருக்கிறார். ஏனென்றால் அவர் உருவாக்கின பொன் உருவத்தை அதை இந்த சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ பணிந்து கொண்டது இல்லை, அதை ஆராதிக்கிறது இல்லை. அவங்கள் அதை ராஜாவு சொன்ன நேரத்தில் அதை பார்த்து பணிந்து கொள்ளாதபடியினால் இப்போ ராஜாவுக்கு முன்பாக இவங்கள் நிற்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அப்புறம் அவங்க தைரியமாய் சொல்லுகிறார், ராஜாவே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்க உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒன்று சொல்ல அவசியம் இல்லை. எங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று சாட்சியாக, உண்மையாக, விசுவாசத்தோட சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ சொல்லுகிறார். இந்த புது வருஷத்தில் பிரவேசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறார். இயேசு
எங்களை விடுவிக்கிறவராய் எங்களோடு கூட இருப்பார். தாரித்திரத்திலிருந்து, பண கஷ்டங்களிலிருந்து, மனவேதனைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து, அதே எல்லா கவலைகளிலிருந்தும் அவர் எங்களை விடுவிக்கிறவராய் இருப்பார் என்று நாம் நம்பிக்கையோடு இந்த புத்தாண்டில் காலைகளை வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த புத்தாண்டுகளில் தேவனுக்கு முன்பாக உண்மையோடு நாம் ஆயிருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்றும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்றும் நாம் விசுவசிக்கிறார். அப்போ சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ அங்கே விசுவாசத்தோடு ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார். அப்போ ராஜாவு கொடுத்த கட்டளையே இந்த சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ அதை பின்பற்றினவர் அல்ல. அதை ராஜாவு கொடுத்த கட்டளையின்படி அந்த உருவத்தை அவங்க வணங்கியது இல்லை. அப்போ சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ உண்மையான உயிருள்ள தேவனை தான் வணங்குகிறார் என்று சொல்லி, நாங்கள் எங்களை உருவாக்கிய உயிருள்ள தேவனை அல்லாமல் ராஜாவு உருவாக்கிய அந்த பொன் உருவத்தை நாங்கள் வணங்க மாட்டேன் என்று சொல்லி அவங்கள் அதை விசுவாசத்தோடு ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரையாயும், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று தைரியமாய் சொல்லுகிறார். அப்போ அந்த எரிகிற அக்னிக்குள்ள போடுவார்கள் என்று தெரிந்துட்டும் ராஜாவுக்கு முன்பாக தைரியத்தோட உயிருள்ள தேவனை இந்த சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ உயர்த்துகிறார். அவர் எங்களை விடுவிக்கிறவராய் இருப்பார். யாருக்கெல்லாம், யாரிலிருந்தெல்லாம் விடுவிப்பார்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றும், எரிகிற அக்கினி சூளையிலிருந்து எங்களை அதை விடுவிப்பார் என்றும், ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்றும் அங்கே தைரியமாய் சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் ராஜாக்கள்மார்க்கு முன்பாக நின்று இந்த சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ அதே நேபுகத்நேச்சர் ராஜாவுக்கு முன்பாக நின்று தைரியமாய் உயிருள்ள தேவனை உயர்த்துகிறார். அவர் எங்களை விடுவிப்பார். இந்த புத்தாண்டில் உங்களையும் கர்த்தர் விடுவிக்கிறவராய் உங்களோடு கூட இருப்பார். எல்லா பிரச்சனைகளிலிருந்து, விவலாதிகளிலிருந்து, கடபாரங்களிலிருந்து, மனவேதனைகளிலிருந்து நாம் கடந்து சென்ற இடங்களில் எல்லாம் அதை அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பாயிருந்து நம்மை விடுவிக்கிறவராயிருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். எரிகிற அக்கினி சூளையிலிருந்தும் எங்களை ராஜாவுடைய கையிலிருந்தும் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்றும், அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார் என்றும் சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ சொல்லுகிறார். 18வது வசனம் அது ரொம்ப மிகுந்த நல்லொரு வசனமாய் இருக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் அதிலே 18வது வசனத்தில், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை. அந்த உயிருள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய அதே தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை என்று தைரியமாய் ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் விடுவிப்பார் என்று கொஞ்சம் முன்னாடி சொல்லுகிறார். அவர் நம்மை விடுவிப்பார், விசுவாசத்தோடு சொல்லுகிறார். அவர் நம்மை விடுவிப்பார், அக்கினி சூளையிலிருந்து விடுவிப்பார். அவர் நம்மை அதை ராஜாவுடைய கைகளிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லியும், இனி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் ராஜாவுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சில ஊழியக்காரர்களை பார்த்தால், ஒரு பிரச்சனை வரும்போது யாராவது 2 அடிக்கிறதோ பிரச்சனையோ உருவாக்குதோ ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால்
இவங்க இயேசுவை மறந்து விட்டு அவங்க சொல்லுறதை சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி அல்ல. நமக்கு விசுவாசத்தில் தேவன் கற்றுக் கொடுக்கிறது, ராஜாவுடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டேன் என்று சொல்லி சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ சொல்லப்படுகிறார். அப்போ விடுவிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் விடுவிக்கிறவர் என்றும், அக்கினி சூளையிலிருந்து எங்களை விடுவிப்பார் என்றும், எங்களுடைய தேவன் ராஜாவாகிய உம்முடைய கைகளில் இருந்து விடுவிப்பார் என்றும் அவர் சொல்லும் போது சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ சொல்லுகிறார், நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை. நீ நிறுத்தின பொன் சிலையே பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிவிக்கிறது என்று சொல்லுகிறார். கற்று பிள்ளைகளே, இங்கே நீ உருவாக்கிய பொன் சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டேன் என்று அங்கே ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறார். அவர் விடுவிக்காமலே, எங்களுடைய உயிருள்ள தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும், அந்த அக்கினியிலே எங்களை போடும் போது அக்கினிக்குள்ள எங்களை விடுவிக்க அவர் வந்திருந்தாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை என்றும், நீ நிறுத்தின பொன் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக இந்த சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ அங்கு நின்று சொல்லுகிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறது. இங்கே 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நேபுக்கத்நேச்சர் ராஜாவுக்கு இது கேட்கும் போதே ரொம்ப கடும் கோபம் உண்டாயிற்று. அப்போ கடும் கோபத்தோட இந்த நேபுக்கத்நேச்சர் ராஜாவு இந்த சாத்ரக், மேஷக், அபேத்நேகோவை அதை விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது என்று காணப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லும் போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய உண்மையுள்ள தேவனை மட்டும்தான் நாங்கள் பணிந்து கொள்ளுவார் என்று சொல்லும் போது, இங்கே அவங்களுடைய விசுவாசத்தில் உரைத்து நிற்கிறதும் நேபுக்கத்நேச்சர் ராஜாவுக்கு கடும் கோபத்தை உருவாக்கி சாத்ரக், மேஷக், அபேத்நேகோவுக்கு விரோதமாய் ராஜாவு எழுப்புகிறார். அப்போ கர்த்தர் பிள்ளைகளே, ராஜாவு ஒரு தேசம் முழுவதும் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, ஒரு ராஜாவே நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, இந்த தேசத்தில் நாம் ஆயிருக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேசம் எழும்பும் போது, ராஜாக்கள் எழும்பும் போது, ராஜ தர்மங்களில் இருக்கிறவங்க எழும்பும் போது, நாம் நம்முடைய விசுவாசத்தில் உரைத்து நிற்கிறவங்களாய் இருக்கிறோம். விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் ராஜாவுடைய கைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். எரியுத அக்கினியிலிருந்தும் நம்மை விடுவிப்பார். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிப்பார் என்றுள்ள விசுவாசத்தோட நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். பிரச்சனைகள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது ராஜாவை பணிந்து கொள்ளுதவங்களாய் அல்ல, ராஜாவு சொல்லுத சிலைகளை பணிந்து கொள்ளுதவங்களாய் அல்ல, நாம் தேவனுக்கு முன்பாக விசுவாசமாய் நிற்கிற மக்களாய் நாம் காணப்படட்டும். இன்னைக்கு இந்த புத்தாண்டுகளில் பிரவேசிக்கும் போது நம்மை விடுவிக்கிற, நம்மை எரிகிற அக்கினியில் இருந்தும் விடுவிக்கிற ஒரு உண்மையான தேவன் உண்டு என்று நாம் நம்பிக்கையோடு நாம் இந்த புத்தாண்டுகளில் கடந்து செல்லட்டும். இங்கே ராஜாவு கடும் கோபம் உருவாயிற்று. அவங்கள் சாத்ரக், மேஷக், அபேத்நேகோவுக்கு விரோதமாய் ராஜாவு எழும்புகிறார். ராஜாவு சொல்லுகிறார், இவங்களுக்கு இவ்வளோ அதே கட்டளைகளே கைக்கொள்ள முடியாமல் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பும் போது
அந்த எரிகிற சூளையை சாதாரணமாய் எரியுததிலும் இருந்து 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்திருக்கிறார். அப்போ சாதாரணமாய் ஒரு சூளை அப்போ எரியுதா, அந்த சூளை எரிகிறதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து அவர்களை அக்கினி சூளையில் போடும்படி அதை அவங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இராணுவத்தில் இருக்கிற பலசாலிகளான புருஷர்களை கூட்டிக் கொண்டு வந்து இவங்களை கட்டி இவங்களை போட்டிருக்கிற ஆடைகளோடு அவங்களை கெட்டி அவங்களை எரியுத அக்கினிக்குள்ளே கொண்டு போய் போடுவதற்காக இராணுவத்திலே பலசாலிகளே ஆன புருஷர்களே அவங்கள் ராஜாவு அதை கட்டளையிட்டு அங்கே நிறுத்துகிறார். அப்ப எரிகிற அக்கினி அந்த சூளையில் 7 மடங்கு அதே அதிகமாய் சூடாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த இவர்களை கெட்டி அக்கினி சூளையில் நடுவிலே அவங்களை கொண்டு போய் போட்டது என்று வேதத்தில் காணப்படுகிறார். அப்போ அக்கினி சூளைக்கு நடுவிலே இந்த சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவை கட்டி அவங்களை கொண்டு போய் அங்கே போடுகிறார். அக்கினி அதிகமாய் இருக்கிறதுனால இந்த சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவையும் தூக்கி கொண்டு போன இராணுவத்திலே பலசாலிகளாய் இருக்கிற அந்த புருஷர்கள் அந்த சூடு தாங்க முடியாதே அவங்க அங்கேயே அதை கொன்று போட்டிருக்கிறார் என்று காணப்படுகிறார். அப்போ தூக்கி கொண்டு போன பலசாலிகள் அங்கே கீழே விழுகிறார். அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்திருக்கிறார். இந்த சாத்ரக்கையும் மேஷக்கையும் அபேத்நேகோவை கட்டி தூக்கி கொண்டு போய அவங்களே 3 பேரை தூக்கி கொண்டு போன பலசாலிகளாய் இருக்குது. அந்த பலசாலிகளான இராணுவத்திலே புருஷர்கள் இப்போ அந்த அக்கினியாலே தாக்கப்பட்டு அவங்கள் உயிர் போகுததை பார்க்கிறார். இந்த சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். அப்போ தூக்கி கொண்டு போனவர்கள் உங்களை கொண்டு போய் அந்த அக்கினிக்குள்ளே போடலாம் என்று நினைத்தவங்கள் இப்போ அங்கே இல்லை. இப்போ அந்த சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவு அந்த அக்கினிக்குள்ளே போடப்பட்டு அங்கே காணப்படுகிறார். தூக்கி கொண்டு போனவங்கள் எல்லாம் சத்து விட்டது. அவங்க இந்த அக்கினியை தாங்க முடியாது. அவங்க அங்கே அக்கினியை தாங்க முடியாத அளவில் ஆயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புதவங்கள் இந்த நாடுகளில் இப்படிதான் கடந்து செல்லுவார். நமக்கு விரோதமாய் எழும்புதவங்கள், நமக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறவங்கள் கர்த்தர் அவங்களை தொடுவார். இங்கே சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவை கொண்டு போகிறவங்கள் பலசாலிகளாய் இருக்கிறார். அவங்கள் நல்ல பலத்தோடு இருக்கிறவங்கள், ஆரோக்கியமாய் இருக்கிற மக்கள். அவங்களுக்கு அந்த நெருப்புக்கு பக்கத்தில் கடந்து செல்லும் போது, அந்த சூளையுடைய பக்கத்தில் கடந்து செல்லும் போது அவங்களுக்கு அந்த நெருப்பு அக்கினியை அவங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவில், அவங்களோட உயிர்கள் போகிற அளவில் காணப்பட்டது. இங்கு அவர் 3 பேரும் எரிகிற அக்கினியின் நடுவிலே விழுந்தார்கள் என்று காணப்படும். ஏதோ சைடில் விழுந்து என்றல்ல, அக்கினிக்கு கொண்டு போய் போட்டவங்கள் ஏதோ சைடிலே போட்டுட்டு வந்து என்னல்ல, அவங்களை கொண்டு போய் அந்த அக்கினிக்கு நடுவிலே போட்டுட்டு வந்திருக்கு. அங்கு அக்கினிக்கு நடுவிலே போட்டார்கள் என்று காணப்படுகிறார். அப்போ கொண்டு போய் போனவங்கள் எல்லாம் இறந்து போனது. அந்த பலசாலிகள் அங்கே திரும்பி வந்தது இல்லை. அங்கே அந்த அக்கினிக்கு நடுவில் இந்த 3 பேரும் அங்கே நடுவிலே விழுந்தார்கள் என்று காணப்படுகிறார். ராஜாவு இதை பார்த்து கொண்டே இருக்கிறது. ராஜாவு அங்கே இருந்து இந்த 3 புருஷர்களையும்
அங்கு அக்கினிக்கு நடுவில் காணப்படுவதை அங்கு பார்த்து கொண்டிருக்கும் போது ராஜாவு மந்திரிகளை கூப்பிட்டு சொல்லுகிறார், 3 புருஷர்களை அல்லவா கட்டி நாம் அக்கினிக்குள்ளே போட்டது, 3 புருஷர்களை அல்லவா அதுக்கு உள்ளே போட்டது என்று ராஜா ஒரு கேள்வியை எழுப்புகிறார். மந்திரிகள் சொல்லுகிறார், ஆம் ராஜாவே, நாங்கள் 3 புருஷர்களை மட்டும்தான் இந்த அக்கினிக்குள்ளே போட்டது என்று சொல்லுகிறது. இப்போ ராஜாவு அங்கே அக்கினிக்கு உள்ளே பார்க்கும் போது இதோ 4 பேர் அக்கினியின் நடுவிலே உலாவுவதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. இந்த அக்கினிக்கு நடுவில் 3 பேரை தான் போட்டது. மந்திரிகளும் சொல்லி இருக்கிறார், 3 பேரை தான் நாங்கள் கட்டி அங்க போட்டிருக்கிறார்கள். இப்ப ராஜாவு பார்க்கிறார், 4 பேர் அங்கே ஒரு சேதமும் இல்லாத 4 பேர் அங்கே உலாவுகிறார். அந்த 7 மடங்கு அக்கினி, 7 மடங்கு எரிகிற அக்கினி உள்ள சூளை, அந்த சூளைக்கு நடுவில் அதே சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவோடு கூட 4வது ஒருவன் அங்கே இறங்கி வந்தது. அந்த 4வதாய் இறங்கி வந்தவன் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த புத்தாண்டில் பயணிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறது. அந்த 4வதாய் சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவோடு கூட பாதுகாப்புக்காக இறங்கி வந்தவன் இந்த நாளுகளில் நம்மோடு கூட இந்த புத்தாண்டில் இருந்து அவர் நம்மோடு கூட பயணிப்பார். ராஜாவு 3 பேரை தான் கட்டி அந்த சூளைக்குள்ளே போட்டார். 4வதாக ஒருவன் அது அங்கே அந்த நெருப்புக்குள்ள இறங்கி வந்தது. அந்த அக்கினிக்குள்ள இறங்கி வந்து அவங்க உலாவிக் கொண்டிருந்தது. அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அங்கே ராஜாவும் மந்திரிகளும் அதை பார்த்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! கர்த்தர் பிள்ளைகளே, அவரை நம்புதவங்களோடு கூட அவர் இருப்பார். அவர் தேசத்தில் வளர வைப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் 4வதாக ஒருவனாக இறங்கி, 3 பேர் தான் அக்கினிக்குள்ள இருக்கிறார். 4வனாக ஒருவன் இறங்கி என்னையும் உங்களையும் இந்த புத்தாண்டுகளில் நடத்துவார். நம்பிக்கையோடு இருக்கட்டும். இங்கு 3 பேர் அல்லவா நாங்கள் கட்டி போட்டது, இப்போ 4 பேர் எப்படி வந்திருக்கிறார்? ராஜாவுக்கு அவ்வளோ சந்தேகமாயிருக்கிறது. இந்த 4வன் யார்? இங்கு வசனத்தில் நாம் பார்க்கும் போது 4வது ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அங்கே ராஜாவு பார்க்கும் போது 4வதாக அங்கே 3 பேரை கெட்டி போட்டிருக்கும் போது 4வதாக நின்றவன் தேவ புத்திரனுக்கு ஒப்பானவனாய் காணப்பட்டது. தேவ புத்திரன் அங்கே இறங்கி இருக்கிறது. சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவுக்கு பாதுகாப்பு கொடுக்க அந்த அக்கினியின் நடுவிலும் 7 மடங்கு அளவில் எரிகிற அந்த அக்கினியின் நடுவிலும் சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவை பாதுகாக்க, இந்த 3 புருஷர்களையும் பாதுகாக்க தேவ புத்திரருக்கு சாயலாக ஒருவன், தேவ புத்திரனுக்கு சாயலாக ஒருவன் அங்கே இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, நேபுக்கத்நேச்சர் ராஜா எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அன்றைக்கு வந்து நின்று, அந்த எரிகிற அக்கினி சூளையுடைய வாசல் அன்றைக்கு வந்து நின்று உன்னதனாய தாசனாகிய சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவே என்பவர்களே, நீங்கள் வெளியில் வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நெருப்புக்குள்ள போடும் போது ஒரு தோஷியாய் காணப்பட்டிருக்கிறார். நெருப்புக்குள்ளே போடும் போது ஒரு குற்றம் செய்தவனாய் காணப்பட்டிருக்கிறார். ராஜாவுக்கு முன்பாக அவர் சொன்ன கட்டளையை கீழ்ப்படியாததினாலதான் நெருப்புக்குள்ளே அந்த அக்கினிக்குள்ளே போடுகிறான். இந்த அக்கினிக்குள்ள போடும் போது ராஜாவுக்கு ரொம்ப கோபம் இருந்திருக்கிறார்.
இந்த 3 புருஷர்கள மேலும் கோபம் இருந்திருக்கிறது. இந்த 3 புருஷர்களையும் அவ்வளவு கோபத்தோட கட்டி தூக்கி அதுக்குள்ள போடுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது. உன்னதனாய தாசனாகிய சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவே என்று ராஜாவு கூப்பிடுகிறார். அது தேவனுடைய புத்திரன் நம்முடைய மேல் இறங்கி வந்திருந்தால், தேவனுடைய புத்திரன் நம்மோடு கூட இறங்கி நிற்கும் போது நீங்கள் உன்னதனாய தாசனாகிய அது மக்களாய் காணப்படுவார்கள். அக்கினிக்குள்ள போடும் போது குற்றம் உள்ளவனாய் இருந்திருக்கிறார். அக்கினிக்குள்ள போடும் போது அவங்களுக்கு விரோதமாய் பேசுதவங்க அநேகர் இருந்திருக்கிறார். அக்கினிக்குள்ள கடந்து செல்லும் போது அநேக பிரச்சனைகளோடு காணப்பட்டிருக்கிறார். 4வது ஒருவன் வெளிப்படும் போதோ அவன் உன்னதனாய தாசனாகிய அது மக்களாய் காணப்பட்டிருக்கிறார். நீங்கள் உன்னதனாய மகிமையுள்ளவனாய கர்த்தருடைய தாசராக காணப்படுத பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அவர் எப்போது உங்களோடு கூட பயணிக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகளில், உன்னுடைய வேவலாதிகளின் நடுவில், உன்னுடைய கவலைகளின் நடுவில் உன்னோடு கூட நடக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இங்கு ராஜாவுக்கு கோபம் உண்டாயிருக்கிறது. ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், குற்றம் செலுத்தப்பட்டவங்கள் அக்கினிக்கு நடுவிலும் ஒரு சேதமும் கூடாது எழும்பி நிக்குத, உலாவுதா, நடக்குதா ஒருவரே, அதே 4 பேரு இந்த ராஜாவு பார்க்கிறார். ராஜாவுக்கு அவ்வளவு ஆச்சரியம். 4ஆமன் யார்? அவர் தேவனுடைய புத்திரனாய அவருக்கு ஒப்பாயிருக்கிற ஒரு சாயலாய் காணப்பட்டது என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது, நமக்கு ஒரு கவலை இருக்கும் போது நாம் பாரப்படாது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கட்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை உன்னதராகிய தாசராகிய மக்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். இங்கே சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவே அந்த எரியுத அந்த அக்னியின் நடுவில் இருந்து ராஜாவு வெளியில் வர கட்டளையிடுகிறார். அப்பொழுது சாத்ரக் மேஷக் அபேத்நேகோ அக்னியின் நடுவில் இருந்து வெளியில் வந்தார்கள். அதுவரைக்கும் அக்னியின் நடுவிலே இருந்திருக்கிறார்கள். அக்னியின் நடுவிலே உலாவுகிறார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது அக்னியின் நடுவிலும் உன்னுடைய உயிருக்கு சேதம் வராது, உனக்கு எந்த சேதமும் வராது. கர்த்தர் பாதுகாக்குதவராய் கூட இருப்பார். அவர் உன்னை நடத்துதவராய் கூட இருப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் கூட இருப்பார். அவர் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் 4ஆமனாக உன்னோடு கூட இருப்பார். நாம் நம்பிக்கை வைக்கட்டும். அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறவராய், அவர் நம்மை வழிநடத்துதவராய், அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் அவர் கூட இருப்பார். இங்கே தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் அதே தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய அதே அவங்களுடைய அதே தலையிலே ஒரு மயிரோ, அவங்களுடைய தலைமயிர்களோ, அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அதே சால்வுகளோ ஒன்றும் ஒரு சேதமும் வராது கர்த்தர் பாதுகாத்திருக்கிறதே இந்த மந்திரிகளும் ராஜாவின் மந்திரிகளும் தலைவர்களும் அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் பார்க்கிறார். பெரிய அற்புதம். அந்த அக்னிக்கு நடுவிலும் 4ஆவதாக தேவனுடைய புத்திரனுக்கு சாயலாக ஒருவன் நின்று இவங்களை பாதுகாத்திருக்கிறார். இங்கே சொல்லப்படுத ஒரே ஒரு விஷயம் நாம் பார்க்கும்போது, அந்த ராஜாவும் மந்திரிகளும் அதிபதிகளும் அங்கு நின்று அவங்க இந்த சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவை பார்க்கும் போது அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமல் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஞானும் நீங்களும் அக்னிக்கு நடுவில் இருக்கும் போதும் அந்த அக்னியின் மனம் நம்முடைய சரீரத்தின் மேலேயோ துணிகளின் மேலேயோ பற்றாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை வைத்து அவர் நம்மை வழி நடத்துகிறவர் என்று நாம் நம்பிக்கை வைக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, அக்னியின் நடுவில், அந்த அக்னி சூளையின் நடுவில் 7 மடங்கு அளவில் எரிகிற அக்னிக்கு நடுவில் நிற்கிறவருக்கு அக்னியின் மனம் அவனுடைய சரீரத்தின் மேல் எங்கேயும் வீசாமல் இருந்திருக்கிறான். ஒரு அக்னிக்கு நடுவில் இருந்தவனுக்கு சரீரத்தின் மேல் எந்த அக்னியுடைய மனமும் அவனுடைய சரீரங்களில் காணப்பட்டது இல்லை என்று ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறார். அப்பொழுது நேபுக்கத்நேசர் ராஜாவு
வெசனித்து சாத்ரக் மேஷக் அபேத்நேகோ என்பவருடைய தேவனே அவர்கள் தேவன் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால், இங்க சொல்லுது பாருங்க, அவங்கள் ராஜாவு வெளியில் அந்த சாத்ரக் மேஷக் அபேத்நேகோ வெளியில் வரும்போது ராஜாவு தேவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். இந்த புது வருஷத்தில் நம்மை பார்த்து நம்மை நெருப்புக்குள்ளே போட பார்க்குதவங்கள், நம்மை தூக்கி அந்த அக்கினிக்குள்ளே போட பார்க்குதவங்கள் இந்த நாடுகளில் சாட்சி சொல்ல வேண்டும். தேவனை பார்த்து அதே இவங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்றும், இவங்கள் ஆராதிக்கிற தேவன் அதே இவங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்றும் அதை எதிராய் நிற்கிறவங்கள் சொல்ல வைக்கிற தரத்தில் கர்த்தர் இந்த புது வருஷத்தில் நம்மை மாற்றுவார். இங்கு ராஜாவுடைய கட்டளையை தள்ளிவிட்டதும் ராஜாவை எடுத்து சொல்லுகிறார். ஏன் தள்ளிவிட்டு இருக்கிறார்? அவங்களுடைய தேவனை மட்டும்தான் சார்ந்திருக்கும் என்றும், அவரை தவிர வேறொரு தேவனையும் சேவிக்க மாட்டேன் என்று அவங்கள் அதே வேற தேவனை சேவித்து பணியாமல் இருப்பார் என்றும், அதே ராஜாவின் கட்டளையை தள்ளிவிட்டிருக்கிறார் என்றும் இங்கே ராஜாவு சாட்சி சொல்லுகிறார். அங்கு அவர் எடுத்து சொல்லுத விஷயம் என்ன? தங்கள் சரீரங்களே தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய சரீரங்களே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த புது வருஷத்தில் நாம் முன்னாடி கடந்து செல்லும் போது நாம் சேவிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் நம்மோடு கூட இருப்பார். ராஜாவு சொல்லுகிறார், அவன் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரே விடுவித்தார்கள் என்று சொல்லுகிறார். இந்த புத்தாண்டில் அவர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்பி உங்களை விடுவிக்கிறவராய் அவர் தங்கள் தூதன்மார் அனுப்புவார். அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருப்பார் என்று நாம் நம்பிக்கையுள்ளவராய் இருக்கின்றோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நம்முடைய சரீரங்களே நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நம்மையே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நாம் ஆராதிக்கிற தேவனை மட்டும்தான் பணிந்து கொள்ளுவார் என்று நாம் விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்லும் போது இந்த புத்தாண்டில் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவை ராஜாவு அந்த தேசத்துக்கு அதிபதிகளாக உயர்த்துகிறார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். 7 மடங்கு அளவில் எரியுத அந்த அக்கினிக்கு நடுவில் இருந்தும் தேவன் அவங்களை பாதுகாத்தது எதுக்கென்றால் அவங்கள் தங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்திருக்கிறார். அவங்கள் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறவங்களாய் காணப்பட்டிருக்கிறார். அவர்கள் தேவனுக்கு முன்பாக அதை ஒழுங்குள்ளவராய் தேவனையே பின்பற்றுதவங்களாய் காணப்பட்டிருக்கிறார். எரியுத அக்கினியிலிருந்து ராஜாவே எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார் என்றுள்ள நம்பிக்கையோடு அவங்கள் ராஜாவுக்கு முன்பாக விசுவாசத்தோடு நடுக்கம் இல்லாத பயம் இல்லாத சொல்லிய மக்கள் அந்த 3 பேரை கட்டி போடும் போது 4வதாக ஒருவன் நின்று இவங்களை பாதுகாத்திருக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்த்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டில் அவங்களோடு கூட நின்ற அந்த தேவனுடைய குமாரன் நம்மோடு கூட இருந்து நம்மையும் வழி நடத்துதவராய், நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராய், நம்மையும் முன்னாடி நடத்துதவங்களாய் காணப்படுவார்கள். அங்கே ராஜாவு சொல்லுகிறார், தேவனுடைய விரோதமாய் அதே சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவுடைய தேவனுக்கு விரோதமாய் நீங்க பேசாத இருங்கள் என்று தேவன் கட்டளையிடுகிறார். சாத்ரக் மேஷக் அபேத்நேகோவுடைய தேவனுக்கு முன்பாக யாராவது அவங்களுக்கு விரோதமாய் பேசுதென்றால் அவங்களை துண்டித்து போடும் என்றும் அவர்கள் வீடு எரிக்கலமாக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள வீடை இடித்து போடுவார்கள், அது மலைகளை போல கூட்டி வைப்பார்கள் என்று ராஜாவு சொல்லி இருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாய் எழும்பினவங்கள் சாத்ரக் மேஷக்கு அபேத்நேகோவுக்கு விரோதமாய் எழும்பின ராஜா கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்க்கும் போது
அந்த அக்கினியின் மனம் கூட அவங்களுடைய சரீரத்தில் இல்லாத இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அதை கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று ராஜா உணர்ந்திருக்கிறார். அந்த தேசம் முழுவதும் ராஜாவுக்கு பின்னாலே இந்த உயிருள்ள தேவனை அறிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, எரித அக்கினியில் இருந்து, பெரிய பிரச்சனைகளில் இருந்து அவர் நம்மோடு கூட இறங்கி நின்று நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று விசுவசித்து இந்த புத்தாண்டில் நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். நாம் நம்முடைய தேவனை மட்டும் ஆராதித்து நாம் கடந்து செல்லட்டும். ஏதோ அங்கே இங்கே பார்க்கும் போது அவங்களுக்கு சாதகமாக இவங்களுக்கு சாதகமாக நாம் தேவனை மாற்றி 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 ஆராதிக்கிறவங்களாய் அல்ல. நாம் எரிதாக்கிக்குள்ள போட்டாலும் நமக்கு உயிருக்கு சேதம் வரும் என்றுள்ள சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் நம்முடைய தேவனை விட்டு திரும்ப மாட்டேன் என்னுள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையோட இந்த புத்தாண்டில் நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, இந்த புத்தாண்டில் தேவனே நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா மக்களும் உம்முடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோடு இந்த புத்தாண்டில் முன்னாடி கடந்து செல்ல தேவனே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சரீரங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க, எங்கள் உயிரை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த தேசத்தில் உயிரோடு இருக்க கிருபை செய்திருக்கிறார் என்றுள்ள நம்பிக்கையோடு முன்னாடி கடந்து செல்ல, உயிருள்ள தேவனையே ஆராதிக்க, உண்மையுள்ள தேவனையே ஆராதித்து முன்னாடி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த புத்தாண்டு தேவன் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்துவார். உண்மையாக நாம் அவனை ஆராதிக்கட்டும். நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.